இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி தற்போது புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை திட்டத்திற்கு பலரும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்து வருகின்றனர். யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலரும் உதவியாளரும் அவர்களுடைய வீட்டுக்கே நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதா அல்லது வாடகை வீடா, எத்தனை சதுரடி வீடு, கார், 2 வீலர் உள்ளிட்ட வாகனங்கள் வசதிகள் இருக்கிறதா என்பதை கேட்டிருந்து குறிப்பிடுகின்றனர். இதன்பின் மாவட்ட சமூக பாதுகாப்பு பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்படும். அரசின் அறிவிக்கு பின் உரிமை தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு எல்லாமே செப்டம்பர் மாத இறுதிக்குள் முடிவடையும் என்றும், அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தகுதியான பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே உங்களுடன் Stalin.tn.gov.in இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லி இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷனும், அதில் கீழே தங்களின் மனுவின் நிலை அறியன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. கிளிக் சேவ்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப், லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேம், நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சைன்அப்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரீவன்ஸ், ஃபைல் கிரீவன்ஸ். ட்ராக் கிரீவன்ஸ்னால் உங்களுடைய மனுவின் நிலையை அறியன்னு சொல்லி ஆப்ஷன் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். ட்ராக் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நாட் அவைலபிள் அந்த மாதிரி வரும். இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவலாக சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் அவங்க செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க, ஆப் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. அதை அப்லோட் பண்ண பிறகு தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். இதுதான் தற்போது புதிதாக எனபிள் பண்ணியிருக்க ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.